Good morning students. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 10th எக்ஸாம் பப்ளிக் எக்ஸாம் எழுத போகிற ஸ்டூடெண்ட்டுக்கான முக்கியமான கொஸ்டின்ஸ் தான் நான் இப்போ எடுத்துக்கிட்டு இருக்கேன். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா 8th யூனிட்டில் உள்ள 13th சம். இதுவும் வந்து ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்டுட்டு இருக்க சம் தான். இது பாருங்கள், the time taken by 50 students to complete 100 meter race are given below. ஏட்டா ஒரு ஸ்கூலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 பசங்க 100 மீட்டர் ரேஸில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி தான் இந்த சம். ஃபைண்ட் த ஸ்டாண்டர்ட் டீவியேஷன், அதோட ஸ்டாண்டர்ட் டீவியேஷனை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. டைம் இன் செகண்ட்ஸ், ரைட்டா 50 ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க, ரைட்டா. அப்போ நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கு பாருங்கள், 6, 8, 17, 10, 9 இது எல்லாமே கூட்டினீங்கனாலே 50 தான் வரும். இங்கே பாருங்கள், இது வந்து பார்த்தீங்கன்னா 6, இது வந்து ஒரு 8, இது வந்து ஒரு 17, 10, இதுவே ஒரு 19 வந்துருச்சு. இதை கூட்டினா 50 வந்துடும், ரைட்டா. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா டைம் டேக்கன் வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் இன்டர்வலில் கொடுத்துருக்கான் பாருங்க, 8.5 to 9.5, 9.5 to 10.5, 10.5 to 11.5 இந்த மாதிரி கிளாஸ் இன்டர்வலில் கொடுத்துருக்கான், ரைட்டா. இப்போ கிளாஸ் இன்டர்வலில் கொடுத்துருக்கான் அப்படின்னும் போது நம்ம என்ன பண்ணோம், இதை நம்ம முதல்ல கிளாஸ் இன்டர்வல் எழுதணும். என்ன இருக்குது, முதல்ல 8.5லேருந்து 9.5, அதுக்கப்புறம் 9.5 to 10.5 இதை முதல்ல எழுதிக்கணும். 10.5 to 11.5, 11.5 to 12.5, 12.5 to 13.5 கிளாஸ் இன்டர்வலில் கொடுத்துருக்கான். ஆனால் நம்ம என்ன பண்ணோம், இதுக்கான மிட் பாயிண்ட் எடுக்கணும். மிட் பாயிண்ட், இந்த மிட் பாயிண்ட் தான் என்னன்னா எக்ஸ்ஐ, இந்த மிட் பாயிண்ட் தான் எக்ஸ்ஐ. இது ஒன்றுமே இல்லை, மிட் பாயிண்ட் எடுக்கிறதுனா இதை ரெண்டையும் கூட்டி 2ஆல் டிவைட் பண்ணணும். 8.5ஐயும் 9.5ஐயும் கூட்டி 2ஆல் டிவைட் பண்ணணும். அப்படி இல்லாட்டி 8.5க்கும் 9.5க்கும் நடுவில் உள்ளதை எழுதணும். இதுக்கு நடுவில் என்ன இருக்குது, 9, இதுக்கு நடுவில் என்ன இருக்குது, 10, இதுக்கு நடுவில் 10.5க்கும் 11.5க்கும் நடுவில் என்ன இருக்குது, 11, இதுக்கு நடுவில் எவ்வளோ இருக்குது, 12, இதுக்கு நடுவில் என்ன இருக்குது, 13. இதுதான் வந்து எக்ஸ்ஐ. இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இதுக்கப்புறம் எப்படி ப்ரொசீட் பண்ணணும்னு சில பேருக்கு புரியாது. அதனால் நம்ம ஸ்ட்ரைட்டாக என்ன பண்ணுவோம், ஃபார்முலாவுக்கு போயிடணும். ஸ்டாண்டர்ட் டீவியேஷன், ஸ்டாண்டர்ட் டீவியேஷனோட ஃபார்முலாவை எழுதிட்டீங்கன்னா உங்களுக்கு சம் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் சிக்மா ஈக்குவல் டு, ஃபார்முலா யாராவது சொல்ல முடியுமா, சிக்மா ஈக்குவல் டு சம் ஆஃப் எஃப்ஐ டிஐ ஸ்கொயர் பை என் மைனஸ் சம் ஆஃப் எஃப்ஐ டிஐ பை என் த ஹோல் ஸ்கொயர், ரூட் போடணும். இதுதான் இதில் ஃபார்முலா. இன்டூ சி, இன்டூ சின்னு ஏன் சொல்கிறாங்கன்னா, இன்டூ சிக்கு இங்கே வேலையே இல்லை. நான் வேறு சம் வரும்போது நான் சொல்கிறேன். இன்டூ சிக்கு இங்கே வேலையே இல்லை. ஏன் சொல்கிறேன், இது ஸ்டெப் டிவியேஷன் மெத்தட்லேயும் இன்டூ சி போடுவாங்க, ஆனால் இங்கே இன்டூ சி தேவையில்லை, ரைட்டுங்களா. சரி, ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இதுதான் எக்ஸ்ஐ, இதுதான் எக்ஸ்ஐ, இதில் உள்ள மிட் வேல்யூ தான் எக்ஸ்ஐ. நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க பாருங்க, இதுதான் என்னது, எஃப்ஐ. அப்போது எஃப்ஐயும் நம்ம எழுதிக்கணும். எஃப்ஐயில் என்ன இருக்கு, 6 இருக்குது, 8 இருக்குது, 17 இருக்குது, 10 இருக்குது, 9 இருக்குது. ஸோ இந்த சம் ஆஃப் எஃப்ஐ நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும் எவ்வளோ, 50. நான் அதான் சொன்னேன், இதை கூட்டினாலே 50 தான் வரும் அப்படின்னு. ஸோ ஃபார்முலா அப்படியே ஒன்று ஒன்றா பாருங்களேன். இப்போ என்ன இருக்குது, சம் ஆஃப் என்ன இருக்கு, எஃப்ஐ டிஐன்னு ஒன்று கொடுத்துருக்கான். அப்போ டிஐ அப்படின்றது என்னன்னா, டிஐனா டிஃப்ரென்ஸு, டிஐன்றது என்னன்னா எக்ஸ்ஐ மைனஸ் என்ன பண்ணணும், எக்ஸ் பார்னு எடுக்கும். எக்ஸ் பார் அப்படின்றது என்னன்னா அரித்மெட்டிக் மீன். ஆனால் இந்த மாதிரி சம்லலாம் நீங்கள் அரித்மெட்டிக் மீன் எழுத தேவையில்ல, அசியூம்டு மீன் எடுத்துக்கோங்க. அசியூம்டு மீன்னா என்னன்னா நம்மளே அசியூம் பண்ணிக்கிறோம், நம்மளே என்ன பண்ணுறோம், அசியூம் பண்ணிக்கிறோம், ரைட்டா. இங்கே வந்து 9, 10, 11, 12, 13 இருக்கு பாருங்க. ஸோ 5 நம்பர்ஸ் இருக்கு. இந்த 5 நம்பர்ஸில் மிடில் உள்ளதை நீங்கள் என்ன பண்ணுங்க, அசியூம்டு மீனாக எடுத்துக்கோங்க, ரைட்டா. 5 நம்பர்ஸ் தான். சப்போஸ் 6 இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு எக்ஸாம்பிள் இங்கே 14 இருக்குன்னா, சார் இங்கே 2 நம்பர் இருக்குமே சார் மிடில், நான் எதை சார் எடுக்கிறது அப்படின்னு கேட்டால் 11ஐயோ இல்லை 12ஐயோ எடுத்துக்கலாம், ரைட்டா. ஆனால் நீங்கள் 5 டிஜிட்ன்றதுனால இதை 11 வந்து நீங்கள் அசியூம்டு மீனாக எடுத்துக்கலாம். அப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, அடுத்த ஸ்டெப்பில் டிஐ ஈக்குவல் டு என்ன பண்ண போகிறீங்க, எக்ஸ்ஐ மைனஸ் ஏ. எக்ஸ்ஐ மைனஸ் ஏன்றது தான் அசியூம்டு மீன். இப்போது நான் இப்படி எவ்வளோ போடுறேன், 9 - 11 ஈக்குவல் டு எவ்வளோ வரும், -2. 10 -
11 எவ்வளோ வரும் -1. 11 minus 11 என்ன வரும் 0. 12 minus 11 என்ன வரும் 1 வரும். 13 minus 11 என்ன வரும் 2 வரும். ரைட்டா, இது டிஐ. ஆனால் நம்மளுக்கு டிஐ வேணுமான்னு கேட்டால் டிஐ வேணாம், என்ன வேணும் டிஐ ஸ்கொயர் வேணும். டிஐ என்ன வேணும் ஸ்கொயர் வேணும். அப்போது டிஐ ஸ்கொயர், அடுத்தது டிஐ ஸ்கொயர் -2 ஸ்கொயர் எவ்வளோ 4. 1 ஸ்கொயர் 1, இது 0, இது 1, இது 4. ரைட்டா, டிஐ ஸ்கொயர். அதுக்கப்புறம் பாருங்க, இது சம் ஆஃப் எஃப்ஐ டிஐ ஸ்கொயர். எஃப்ஐயும் டிஐ ஸ்கொயரையும் மல்டிப்ளை பண்ணணும். அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணணும், எஃப்ஐ டிஐ ஸ்கொயரையும் சம் பண்ணணும். சம் பண்ணனா இதை மல்டிப்ளை பண்ணதுக்கப்புறம் அங்கே போட்டுக்கலாம். இதுதான் எஃப்ஐ, இதுதான் டிஐ ஸ்கொயர். அப்போது 6 into 4 எவ்வளோ 24. 8 into 1 எவ்வளோ 8. 17 into 0 0. 10 into 1 பார்த்தீங்கன்னா 10. 9 4s are எவ்வளோ 36. இப்போ இதை சம் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன், இதுதான் எஃப்ஐ டிஐ ஸ்கொயர் அப்படின்னு அர்த்தம். ரைட்டா, இங்கே பாருங்கள் 4 8 12, 12 ஒரு 6 18, மிச்சம் ஒன்றுன்னு போட்டிங்கன்னா 3 4 7 78. ரைட்டா, அப்போது எஃப்ஐ டிஐ சம் ஆஃப் எஃப்ஐ டிஐ ஸ்கொயர் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 78 வந்துச்சு. ஸோ இது கண்டுபிடிச்சிட்டோம் நம்ம. இப்போ அடுத்தது சம் ஆஃப் எஃப்ஐ டிஐ தான் பண்ண போகிறோம். அடுத்தது எஃப்ஐ டிஐ வெறுமனே இந்த எஃப்ஐயையும் இந்த டிஐ ஸ்கொயர் இல்லாமல் எஃப்ஐயும் டிஐயும் பண்ண போகிறோம். 6 into -2 எவ்வளோனா -12. 8 into 1 பார்த்தீங்கன்னா -8. 17 into 0 பார்த்தீங்கன்னா 0. 10 into 1 பார்த்தீங்கன்னா 10. அதே மாதிரி 9 into 2 பார்த்தீங்கன்னா 18. ரைட்டா, இப்போ இது வந்து என்னன்னா சம் ஆஃப் எஃப்ஐ டிஐ. சம் ஆஃப் எஃப்ஐ டிஐ இது பாருங்கள் 12, இது 20 இருக்குது, இங்கே என்ன இருக்குது 28 இருக்குது, இது மைனஸ் இருக்குது, இங்கே என்ன இருக்குது ப்ளஸ் இருக்குது. அப்போ என்ன இருக்குது +8ன்னு வரும். ரைட்டா, அப்போ இதோட சம் எவ்வளோ வரும் +8ன்னு வரும். ரைட்டா, இப்போ எல்லாமே கண்டுபிடிச்சோம் பாருங்கள். சம் ஆஃப் எஃப்ஐ டிஐ ஸ்கொயர் இங்கே இருக்குது 78. சம் ஆஃப் எஃப்ஐ டிஐ வந்து 8 இருக்குது. நம்ம அப்படியே இதில் சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான். அப்போது சிக்மா ஈக்குவல் டு சம் ஆஃப் எஃப்ஐ டிஐ ஸ்கொயர் எவ்வளோ 78 பை இந்த n தான் என்னது, இந்த n தான் இதோடைய எங்க இருக்கு, இது இந்த மிட் பாயிண்ட் இருக்கு இல்லையா, இதுதான் n. இதுதான் n ஈக்குவல் டு 15 ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இல்லையா. இதை கூட நான் ஆட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. எங்க இருக்கு, இதுவா சாரி இது கிடையாது, இது இல்லை, இது மிட் வேல்யூ. இது சம் ஆஃப் எஃப்ஐ டிஐன்னு இருக்கு இல்லையா, இதுதான் வந்து என்னது சம் ஆஃப் எஃப்ஐன்னு போட்டோம்னா இதுதான் n. ரைட்டா, இதுதான் என்னது n. ரைட்டா, இதுதான் இங்கே போடணும் 50 அப்படின்னு மைனஸ் சம் ஆஃப் எஃப்ஐ டிஐ ஸ்கொயர். எஃப்ஐ டிஐ வந்து பார்த்தீங்கன்னா 8ன்னு இருக்கு, டிவைடட் பை திரும்பி இங்கே n எவ்வளோ 50. ஆனால் இதுக்கு மட்டும் என்னது ஹோல் ஸ்கொயர் ரூட் அப்படின்னு போடணும். சரிங்களா, இங்கே சம் ஆஃப் எஃப்ஐன்னு போட்டோம் இல்லையா. சம் ஆஃப் எஃப்ஐனாலும் என்னனாலும் ஒன்று தான். இது வந்து எஃப்ஐயோட சம்னு அர்த்தம். அவன் டைம் டேக்கன் பை 50 ஸ்டூடெண்ட்ஸ்னு சொல்லிட்டாங்க இல்லையா. அதனால நம்ம இதை நம்ம ஏற்கனவே நம்ம ஆட்லாம் பண்ணோம்னா எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டேன். ரைட்டா, இந்த 50யை 78ஆல் என்ன பண்ணோம், இந்த வேல்யூ 78 கூட்டினது கரெக்டாக வந்திருக்கா 78. ஓகே, இப்போ நம்ம 78 என்ன பண்ணோம், 78ஐ நீங்கள் 50ஆல் டிவைட் பண்ணி பார்த்தீங்கன்னா 1 டைம்ஸ்ன்னு இருக்கும், 15 இருக்கும், அப்புறம் 28ன்னு இருக்கும். என்ன பண்ணுவீங்க, இங்கே வந்து ஒரு 0 போடுவீங்க. இந்த 0 போடுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவீங்க, இங்கே டாட் வச்சுட்டு அதுக்கப்புறம் எத்தனை டைம் வரும் 5 டைம்ஸ் வருமா. 5 5s are 25ன்னு வரும், 215 வரும். அதுக்கப்புறம் என்ன இருக்கும் ஒரு 30 இருக்கும், இன்னொரு 0 போட்டிங்கன்னா 6ன்னு வரும், 300ன்னு வந்துடும். ரைட்டா, 5 6 are 30 அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது சிக்மா ஈக்குவல் டு 1.56. ரைட்டா, இதோட வேல்யூ எவ்வளோ வந்துருச்சு 1.56ன்னு வந்துருச்சு. ரைட்டா, ரைட்டா, அதுக்கப்புறம் 8 ஸ்கொயர். ரைட்டா, 8 ஸ்கொயர் எவ்வளோன்னா 64 பை 50 ஸ்கொயர்னா 5 5s are 25ன்னு நினச்சிக்கோங்க. 25 என்ன பண்ணணும் 2 0 போட்டுக்கணும், புரியுதா, 2 0 போட்டுக்கணும். இதை வந்து என்ன பண்ணணும் ரூட். இப்போது 64 நம்ம என்ன பண்ணணும், இல்லாட்டி இன்னொன்று கூட பண்ணலாம். நம்ம என்ன பண்ணலான்னா 8 முதல்ல என்ன பண்ணலாம், 8 50ஆல், ஏன்னா இது ரொம்ப பெருசாக இருக்கும், அதனால நம்ம இந்த மெத்தட் போயிடலாம். 8 வந்து 50ஆல் முதல்ல என்ன பண்ணுங்க டிவைட் பண்ணுங்க.
50 விட 80 சின்ன நம்பர். அப்போ ஒரு 0 போட்டு இங்கே புள்ளி வச்சுக்கோங்க. 0 போட்டு புள்ளி வச்சுக்கிட்டு 0 போட்டிங்கன்னா 1 டைம்ஸ் என்ன வரும்? 15 வரும். அதுக்கப்புறம் என்ன இருக்கும்? 30 இருக்கும். ரைட்டா? அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் நம்ம? இன்னொரு 0 போட்டுக்கிட்டா 16 அப்படின்னு வந்துடும். 300 அப்படின்னு வந்துடும். அதனால இது என்ன பண்ணுங்க? அடுத்த ஸ்டெப்பில் சிக்மா ஈக்குவல் டு 1.56 மைனஸ் 0.16க்கு என்ன பண்ணுங்க? ஸ்கொயர் அப்படின்னு போட்டுருங்க. ஏன்னா இது ஈஸியாக வரும் இல்லையா? உங்களுக்கு 16 ஸ்கொயரும் உங்களுக்கு மனப்பாடமாக தெரியும். அதனால சொல்கிறேன் 1.56 மைனஸ் 16 ஸ்கொயர் எவ்வளோ இருக்கும்? 16 இன்ட்டு 16 வந்து பார்த்தீங்கன்னா 256. இங்கே 2 டெசிமல் இங்கே 2 டெசிமல் இருக்கு பாருங்க. ஸ்கொயர் பண்ணும்போது 4 டெசிமல் வரும். அப்போ 0 பாயிண்ட் இங்கே 3 தானே இருக்குது. 1 2 3. அப்போ இன்னொரு 0 போட்டு புள்ளி வச்சுக்கிட்டிங்கன்னா முடிஞ்சது வேலை. 0 பாயிண்ட் என்ன வச்சுட்டோமா? 256. ரைட்டா? இதுக்கு என்ன பண்ணணும்? ரூட். அப்போ இதை மைனஸ் பண்ணணும். 1.56ல் என்ன பண்ணணும்? 0.0256. அப்போனா இங்கே ஒரு 2 0 போட்டுக்கோங்க. ரைட்டா? இது 5ன்னு மாறிடும், இது 9ன்னு மாறும், இது 10ன்னு மாறும். 10ல் 6 போயிடுச்சுன்னா 4ன்னு வரும். இங்கே ஒரு 4ன்னு வரும். இங்கே 5ல் 2 போயிடுச்சுன்னா 3ன்னு வரும். திரும்ப 5ன்னு இருக்கும், 0.1ன்னு இருக்கும். ரைட்டா? அப்போ என்ன வரும்னா சிக்மா ஈக்குவல் டு 1.534. ரைட்டா? 3 டெசிமலோட நிறுத்திக்கலாம் நம்ம. ரைட்டா? அப்போ என்ன பண்ணுங்க? ரூட் எடுங்க இதுக்கு. ரைட்டா? இப்போ இதோட ரூட் எடுத்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரூட் எடுக்கிறதுக்கு நீங்கள் லாங் டிவிஷன் மெத்தட் தான் போடணும். 1.534 போடுறீங்கன்னா லாங் டிவிஷன் மெத்தட். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டெசிமலுக்கு இந்த பக்கம் 2 நம்பராக எடுக்கணும். ஒரு நம்பர் இருந்தால் ஓகே, 2 நம்பராக எடுக்கணும். 1 தான் இருக்குது. 1 1 சார் 1 தான் வரும். அதை விட்டுருங்க. இந்த புள்ளியை இங்கே எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்தது இறக்கும்போது என்ன பண்ணணும்? 2 நம்பர் எடுக்கணும். 53 எடுக்கணும். இந்த 1 என்ன பண்ணணும்? 2ஆல் மல்டிப்ளை பண்ணி 2ன்னு போட்டுக்கணும். இங்கே ஒரு நம்பர் போட போகிறோம். அதே நம்பர் தான் இங்கே போடணும். ரைட்டா? 2 டைம்ஸ் போட்டால் என்ன வரும்? 2 டைம்ஸ் போட்டால் 22 இன்ட்டு 2 பார்த்தீங்கன்னா 44ன்னு வந்துடும். 44ன்னு வந்துடும். 53ல் 44 போயிடுச்சுன்னா 9 வரும். அடுத்தது இறங்கும்போது 2 டிஜிட்டாக எடுக்கணும். ஆனால் இங்கே 1 தானே இருக்குது, 4 தானே இருக்குது. நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்? ஒரு 0 அடிஷ்னலாக போட்டுக்கலாம். புரியுதுங்களா? 53 தான் எடுத்தேன். அடுத்தது ஒரு டிஜிட் தானே சார் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா அடுத்தது ஒரு 0ன்னு நீங்கள் போட்டுக்கலாம். இங்கே அதே மாதிரி என்ன பண்ணுவோம்? இந்த 12 என்ன பண்ணுவோம்? திரும்ப 2 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணுவோம். இல்லாட்டி இன்னொரு மெத்தட் என்னன்னா ஆல்ரெடி 1 2ஆல் மல்டிப்ளை பண்ணியாச்சு, 2 மட்டும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் போதும் அப்படின்ற மாதிரி இருக்கும். ரைட்டா? அப்போ என்ன வரும்னா 24ன்னு இங்கே இருக்கும். இங்கே ஒரு நம்பர் போட போகிறோம், இங்கே ஒரு நம்பர் போட போகிறோம். இது வந்து 24னா இது 250, நியர்பை 250 இருக்குன்னு நினச்சிக்கோங்க. 3 டைம்ஸோ இல்லை 4 டைம்ஸோ போட்டால் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? 4 டைம்ஸ் போட்டு பாருங்களேன். 3 டைம்ஸ் போட்டாலே வருமா? 234. இங்கே ஒரு 3 போட போகிறோம், இங்கேயும் 3 போட போகிறோம். 3 டைம்ஸ் போட்டு ட்ரை பண்ணுங்கன்னு சொல்கிறேன். 3 3 சார்னா ஒரு 9, 4 3 சார் 12, மிச்சம் 1, 3 2 சார் 6, 7 729 தான் வரும். ஸோ 4 டைம்ஸ் நம்ம போட்டு நியர்பை வருதான்னு பார்ப்போம். 4 4 சார் 16, மிச்சம் 1, 16 17, 1 976ன்னு இது எக்ஸிட் ஆகி போகுது. அதனால் 3 டைம்ஸ் போட்டாலே 729. இதெல்லாம் மைனஸ் பண்ணிட்டுலாம் கிடக்காதீங்க. நம்ம 2 டெசிமல் வரைக்கும் வந்தாலே போதும். சிக்மா ஈக்குவல் டு அப்ராக்சிமேட்லின்னு போடணும். 1.23 அப்படின்றது தான் என்னது இந்த சம்மோட ஆன்சர். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? புரிஞ்சிச்சா? நான் கொஞ்சம் தள்ளி நிற்கிறேன். ரைட்டா? வேணும்னா நீங்கள் காப்பி பண்ணிக்கிறதுக்காக.